Assalamu alaikum friends. Welcome to NJF Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பிரியாணி எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்குன்னா ஒரு 9 பீஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலாவை தடவி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கான மசாலா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போது இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே நல்லா மசாலா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி புரட்டி வச்சிடலாம். இப்போது நம்ம இனிமேல் புரட்டியாச்சு. இப்போ நம்ம எந்த பேனில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதே பேனில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாகில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டில் சொந்தமாக விவசாயம் பண்ண அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் பிரியாணி அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. ஆனியன் வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். வதங்கிடுச்சு. இதுக்குமே விட்டால் ரொம்ப கறி போயிடும். அதனால் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மல்லி புதினா 2 கைப்பிடி அளவுக்கு தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சேர்த்துருக்கேன். இப்போது ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் பத்தாது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடவாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு வெங்காயம் நீல வாகில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் டவுன் பான் இலைன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு இலையை 3ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கிடச்சா பாருங்கள், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தயிர் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்க்க வேணாம். புளிக்காத தயிராக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ், 1/2 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 மிளகா சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மல்லி புதினா கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கணும். அதனால் இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா, இது வீட்லேயே சொந்தமாக ரெடி பண்ண மசாலா தான். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஈஸியாக பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போது இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துங்க. இப்போது உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா மீனை எடுத்துடணும், இல்லாட்டி மீன் கலண்டு போயிடும்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனில் 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மீன் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணி நம்ம பிரியாணி செய்யும்போது ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா எல்லாமே சேர்ந்து ரொம்ப அந்த சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போது தம்மில் போடுற ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா சமப்படுத்திட்டு நம்ம ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷு இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது மல்லி புதினா பிரியாணி மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன சில்வர் கப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சார்கோலை ஹீட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆவி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை மூடி விட்டுருங்க. நல்லா வச்சுட்டு மூடி விட்டுருங்க. ஒரு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சின்ன பவுலை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம தம் பண்ணும்போது ஃபிஷ்ஷை வந்து மேலாக வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை அதிலே வச்சு நம்ம கிளறணுன்னா அப்படியே உடஞ்சிரும். அதனால் அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறிக்கலாம். எடுத்தாச்சு. கிளறி விட்டுடலாம். இப்போ ரைஸை நம்ம சர்வ் பண்ணும்போது மேலேயே நம்ம ஃபிஷ்ஷை வச்சு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சூப்பரான ஃபிஷ் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிஷ்ஷும் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.